காய்கறி வித்து சம்பாதிக்கிறவங்க. அது காய்கறியில வித்து சம்பாதிக்கிறப்போ அவங்க பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, "தென் நீ தான் அதில ஒரு லாபமும் பார்க்க மாட்டேங்க. திரும்ப திரும்ப ஏன் அதிலேயே காசு கொண்டு போய் கொட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கேட்டுருக்காங்க. இந்த அம்மா வந்து டெய்லி குடும்பம் நடத்தி தானே ஆகணும். ஏதோ ஒரு 5, 10வது கிடைக்கும்ல. நடத்தியிருக்காங்க. ஒரு காலகட்டத்து மேல குடும்பத்தில என்னமோ சண்டை வந்துருச்சுன்னு சொன்னாங்க என்ட்ட. சண்டை வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்களாம். அப்பதான் கரெக்ட்டா சண்டை வந்துட்டு, நம்ம வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் போ, எதுக்கு தேவையில்ல அப்படின்னு நெனச்சப்போ வந்து என்னுடைய வீடியோ அவங்க கண்ல பட்டுருக்கு. ம், குபேர ம், பூஜை ம், வீடியோ. ம், ம். பட்ட உடனே, இது ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பசங்ககிட்ட கேட்டுருக்கேன். தம்பி இங்க பாருப்பா, எனக்கு இது மட்டும் வாங்கி குடுங்களேன். பேசிக்கா பூஜைக்கு என்னென்ன தேவையோ அது வாங்கி குடு. அத சும்மா பூஜை செஞ்சு நீ பெருசா இதாக போறியா? அப்படி இப்படின்னு திட்டியிருக்காங்களாம். இவங்க வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்களாம். போயிட்டு அங்க இருந்துட்டு என்னோட பூஜைய பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. பூஜை பண்ணிட்டு வந்த பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு, திரும்ப வந்து காய்கறி கடை வச்சிருந்திருக்காங்களாம். ம். பக்கத்துல நெறைய பேர் இருக்காங்களாம். அங்க யாரும் வாங்குறதில்ல. இவங்க கிட்ட தான் வாங்குவாங்களாம். ஓகே. வாங்கிக்கிட்டு ஒரு வீடு வாங்கிட்டாங்க. ஓ! நைஸ். பெங்களூர்ல ஒரு வீடு வாங்கிட்டு, அதுல ஒரு போர்ஷன்ல இவங்க குடியிருந்து, இன்னும் 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்காங்க. இன்னொரு போர்ஷன்ல மகன், மருமகள வச்சுட்டு இன்னொரு போர்ஷன் வாடகைக்கு விட்டு வாடகை வாங்கிட்டு இருக்காங்க. அத விட ரொம்ப அதிசயம் எனக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்க. டேபிள் நெறைய ரூ. 500 கட்டு. எப்படி பேசுனாங்க தெரியுமா? அவங்க குழந்தை மாரி பேசுனாங்க எனக்கு. அது இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா, அப்பா! இது போதும்டா. நான் அப்ப நெனச்சேன், இது போதும். யாராவது ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுறாங்க நம்மனாலன்னா, அது போதும். அது ஒரு நிறைவு குடுக்கும் ம், பார்த்தீங்களா? அந்த ம், மாரி ம். இங்க கூஸ் பம்ப்ஸ் எனக்கு ஆகுது பாருங்க. அது நிறைவு குடுக்கும் இல்லையா? அந்த நிறைவு எனக்கு அன்னைக்கு நான் எனக்குள்ளேயும் உணர்ந்தேன். அந்த அம்மா சொல்றாங்க, "பாத்தீங்களா? நான் எவ்ளோ பணம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? யாருக்கும் காமிக்கலம்மா. நான் இது காமிக்கணும்னே வந்தேன்ம்மா நானு. நான் ரூ. 500 கட்டெல்லாம் பார்த்துருப்பேனா வாழ்க்கையில? ரூ. 500 முழுசா பார்க்கறதே கஷ்டம்மா. ஆனா பாருங்க கட்டு கட்டா, கட்டு கட்டா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதெல்லாம் நான் அதுல சம்பாரிச்சு சேமிச்சதும்மா." 1 வருஷம் தான் சொன்னாங்க. 1 வருஷத்துல சம்பாரிச்சேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.